ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் விரும்புகிற உறவு அவங்களாவே உங்களை தேடி வருவாங்க. அதற்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்தை உங்களால் ஈஸியாக அடைய முடியும். அதற்கான பிரபஞ்ச சக்தி வாய்ந்த ஒரு வர்ஷிய நாள் தான் நாளைக்கு. ஸோ நான் சொல்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். செப்டம்பர் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு சேர்ந்து கோகுல அஷ்டமி வருது. கோகுல அஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் பிறந்த தினம் தான் பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு வசிய நாள்னே சொல்லலாம். 26/8/2024. இதில் 26 கூட்டினீங்க அப்படின்னா 8 வரும். 8வது மாதம் 2024 கூட்டினீங்க அப்படின்னா 8 வரும். அதாவது 8/8/8ங்கிறது தான் அந்த வசிய நாள். ஆல்ரெடி நம்ம ஆகஸ்ட் 8 ஒரு அற்புதமான மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஏஞ்சல் நாள். அந்த நாளில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்ம ஆசைகள் எல்லாமே நடக்குங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் நாளைக்கு வர டே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா திங்கட்கிழமையோடு சேர்ந்து கிருஷ்ண ஜெயந்தியும் வருது. அது மட்டும் இல்லாமல் 888 டேவும் வருது. ஸோ இந்த நாளில் நம்ம ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாக அதை நம்ம வெற்றி அடைய முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய நாள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிவபெருமானுக்கு உரிய நாள். ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க திங்கட்கிழமையில் விரதம் இருந்து நீங்கள் எப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கனாலும் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் சக்ஸஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ திங்கட்கிழமை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அற்புதமான 888 டே வர்றதுனால தான் இது ரொம்ப 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 ஸ்பெஷல் டேனே சொல்லலாம். மெயினாக ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க இந்த டேவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேவில் நம்ம எப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 8 மணிலேருந்து 8 மணி 8 நிமிடம் வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 8 மணி 8 நிமிடம் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த 8 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட மேனிஃபெஸ்டேஷனே நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். விசுவலைசேஷன் பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 888 டே அப்படிங்கிற நாளில் லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அது ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து முடியும். ஸோ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் வேணாலும் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணி எல்லா கோலுக்குமே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, உங்களோட கோலை ஃபஸ்ட்டே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கோலுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை 8 விதமான கோலுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அந்த 8 கோலுமே நடக்குங்கிறதா எங்கள் விஷயம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிவப்பு நிற மை வர மாதிரி பேனா எடுத்துக்கோங்க, அல்லது பிங்க் கலர் மை வர மாதிரி பேனா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 8 கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து ஒவ்வொரு கோலுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 8 கோல் இருக்குது, அதாவது ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணியோடு சேர்த்து எனக்கு 8 கோல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, அதாவது 8 கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பணம் வர வேண்டும், இது மாதிரி கொடுத்த பணம் திருப்பி வர வேண்டும், சந்தோஷமாக வாழணும், என்னோட கணவரோட நான் சந்தோஷமாக வாழணும், என்னோட குடும்பம் முழுக்க ஒற்றுமையாக இருக்கணும், தொழிலில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை கோல், 8 கோல் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 8 கோலும் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும். அதாவது என்னுடைய கணவருக்கு பதவி உயர்வு கிடைத்து விட்டது, நானும் என்னுடைய கணவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக உள்ளோம், எங்களுக்கு பணவரவு கிடைத்து கொண்டே இருக்கிறது, சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். 8 லைனில் நீங்கள் வந்து 8 கோல்ஸை நீங்கள் எழுதி முடிக்கணும். இதை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 888 அப்படின்னு 4 கார்னர்லேயும் போட்டுக்கணும். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனே மேலே 888ன்னு போடுறீங்க, அடுத்து ரைட் சைடில் 888ன்னு போடுறீங்க, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 888ன்னு போடுறீங்க, கீழே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 888ன்னு போடுறீங்க. ஒவ்வொரு கோலும் எழுதுறதுக்கு முன்னாடியும் 888ன்னு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் 88ன்னு முடிய போகிறீங்க. இந்த கோல் எழுதுறதுக்கு வந்து 1 2 3 4 நம்பர் போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம்.
இந்த மாதிரி எழுத போகிறீங்க. அதாவது எப்படி எழுத போகிறீங்கன்னா 8 8 8 நானும் என்னுடைய கணவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் 8 8 8. அதாவது அந்த 888 ஏஞ்சலுக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிற மாதிரி மனசார நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அதை இமேஜின் பண்ணிகிட்டே எழுத போகிறீங்க. ஸோ சிம்பிளாக ஒரு லைனில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா டேரெக்டாக 8 நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்கிரிப்டிங் கூட எழுதலாம். அந்த 8 நிமிஷத்துக்குள்ளார உங்களோட 8 கோல் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 8 கோலுக்கு மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அது என்ன கோலாக வேணாலும் இருக்கலாம். எப்படி நடக்கும் எப்போ நடக்குங்கிற ஒரு கொஸ்டினே வேணாம். இந்த நாளில் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். எழுதி முடிச்ச பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த கோல் நடக்கிற வரைக்கும் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த பேப்பரை வந்து அப்படியே தலைகாணி கீழே வச்சு நீங்கள் டெய்லி தூங்குங்க. டெய்லி நைட் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த பேப்பரை பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த விஷயம் நடந்துடும். இல்லை என்னால் அந்த பேப்பரை வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்போவே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம், நீர்நிலைகளில் போட்டுடலாம், இல்லைனா எரிச்சு சாம்பலாக்கி அதை வீட்டிலேயே கரைச்சி விட்டுடலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான். இதை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த பேப்பரை என்ன பண்ணணும். நான் வீடியோலேயே வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேப்பரை வந்து வச்சிருக்க ட்ரை பண்ணுங்கள். வச்சிருக்க முடியாதவங்க இந்த மாதிரி கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க, இல்லைனா எரிச்சு விட்டுருங்க. இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இது வந்து 8 கோலுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா எல்லா கோலுமே முக்கியங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு சேர்ந்து கோகுலாஷ்டமியும் வருது, சிவன் பார்வதிக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது ஒண்டர்ஃபுல்லான சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் மேலே 8 8 8ன்னு போட போகிறீங்க, 2 சைட்லையும் 8 8 8ன்னு போட போகிறீங்க, கீழே 8 8ன்னு போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விஷ் நடந்து முடிஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு எனக்கும் என்னுடைய காதலருக்கும் இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு எழுத போகிறீங்க. ஸ்டார்டிங்கில் 8 8ன்னு போட போகிறீங்க, எண்டிங்கில் 8 8 8ன்னு போட்டு 8 முறை நீங்கள் எழுத போகிறீங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நான் சொன்ன மாதிரி தலையணை கீழே வச்சு நீங்கள் படுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பரை எரிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 8 8ன்னு மேலே போட்டுட்டு 4 சைட்லேயும் நீங்கள் 4 கார்னர்லேயே போட்டுற போகிறீங்க. ஒரு 8 முறை வந்து நீங்கள் சிவன் பார்வதி மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு எழுத போகிறீங்க. இது வந்து லவ் மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, கணவன் மனைவியோட ஒற்றுமையாக வாழணும்னு நினைக்கிறவங்க, லவ் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது லைஃப் லாங் நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து வாழ்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ 8 8 8ன்னு போட்டுட்டு சிவன் பார்வதி மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நீங்கள் 8 முறை எழுதலாம். இதை விட இன்னொரு பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 888 தடவை சிவன் பார்வதி மேஜிக் பிகின் நவ்ங்கிறத நீங்கள் சேன் பண்ணலாம். இது வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். காலையிலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம், இல்லை 2 வேளையும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்கள் 2 டைமும் பண்ணுறீங்க அப்படிங்கிறதால பெஸ்ட். இல்லை நான் ஒரு டைம் மட்டும் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க பெஸ்ட். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதை விட ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் எல்லாமே சொல்லிடுறேன், உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் 1 பண்ணலாமா 2 பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இல்லை 8லேருந்து 9 மணி வரைக்கும் நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க 888 முறை சிவன் பார்வதி மேஜிக் பிகின் நவ்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்த்ராஸ் ஏதாவது இருக்குது, லவ் அட்ராக்ட் பண்ணுறக்கான மந்த்ரா இருக்குன்னா சொல்லலாம். இல்லை ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிறத நீங்கள் 888 முறை நீங்கள் சேன் பண்ணலாம். இந்த மாதிரி சேன் பண்ணும்போது நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கள அடையிறக்கான அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். சீக்கிரமாகவே உங்களோட ஆசைகளை வந்து பிரபஞ்சமே நிறைவேற்றி வைப்பாங்க. அப்படிப்பட்ட விஷய நாள் தான் நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு வந்து கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமகங்கிறதையும் 888 முறை நீங்கள் சேன் பண்ணலாம். திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவன் பார்வதி மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறதையுமே நீங்கள் சேன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது சேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். இல்லை நான் உட்காந்து 8 நிமிஷம் எழுதிட்டு என்னோட வேலையை பார்க்குறேன், எனக்கு வந்து அவ்வளோதான் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். நைட்லேயும் பண்ணலாம், காலையிலையும் பண்ணலாம். ஸோ காலையில் எழுதி வச்சுட்டு நைட்டு சேன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேன் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் வந்து நான் சேன் பண்ணிக்கிறேன், நைட் எழுதணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரே மாதிரியே தான் கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் ஒரு பயங்கரமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அதாவது இம்மிடியேட்டாக மிராக்கிள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன கோல் வேணாலும் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணின்னு சொல்லிட்டு எல்லா கோல்லையுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல் இருக்குது. அது இம்மிடியேட்டாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இம்மிடியேட்டாக நடந்தால் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கோலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத 888 முறை சேன் பண்ணுங்கள். அந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கிற டைமில் தான் பண்ணணும். காலையில் பண்ணலாம், இல்லைன்னா நைட்டு பண்ணலாம். இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன கோலுக்கு வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். 8 கோல் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 8 கோலையும் நினச்சி கூட நீங்கள் அது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே 888 முறை நீங்கள் வந்து சேன் பண்ணிக்கலாம். கவுண்டிங்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஏதாவது வச்சுக்கோங்க. 108
முறை வந்து சேன் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வந்து கவுண்ட் வச்சுப்பீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட் வச்சுட்டு அதை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கான விஷஸ் நடக்கும். இதே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோலுக்கு மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ரிலேஷன்ஷிப் தவிர வேறு எந்த கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் பச்சை கலர் மை வர மாதிரி பேனா எடுத்துக்கோங்க. அந்த பேனா வச்சு அந்த பேப்பரில் 8 8 8ன்னு 4 கார்னர்லேயும் போட்டுட்டு ஒவ்வொரு கோலும் எழுதுறதுக்கு முன்னாடி 8 8 8ன்னு போட்டுட்டு நான் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் 8 8 8 நன்றின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. அதே மாதிரி 8 8 8 நான் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் 8 8 8ன்னு 8 முறை நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்துடும். எழுத மட்டும்தான் செய்யணுமா, என்னால் எழுத முடியாது நான் இமேஜின் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் இமேஜின் பண்ணலாம். அதுக்கு தான் 888 முறை நம்ம சேன் பண்ண சொல்லியிருக்கோம். விசுவலைஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் பண்ணலாம், அஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா செல்ஃப் டாக் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த டைமுங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த டைம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு அந்த மிராக்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். பிரியாணி இலை டெக்னிக்குமே நீங்கள் நாளைக்கு பண்ணலாம். அதாவது ஒரு பிரியாணி இலை எடுத்துகிட்டு 8 8 8ன்னு ஆரம்பித்து உங்களோட விஷயம் நடந்து முடிந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த விஷயம் எழுதிட்டு 8 8 8ன்னு எழுதிட்டு உங்களோட விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிட்டு 8 8 8ன்னு முடிச்சுட்டு அந்த பிரியாணி இலையை வந்து கையில் வச்சுட்டு 888 முறை நீங்கள் வந்து அந்த சேன் பண்ணிவிட்டு எந்த மந்த்ரா வந்து நீங்கள் சேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மந்த்ரா மட்டும்தான் சேன் பண்ணணும்னு கிடையாது, உங்களோட கோலுக்கான ஸ்விட்ச் வேர்டுமே நீங்கள் சேன் பண்ணலாம். இது மாதிரி லவ்வுக்குன்னு ஸ்விட்ச் வேர்டு இருக்குது, மணிக்கு ஸ்விட்ச் வேர்டு இருக்குது. அதாவது இமீடியட் மிராக்களுக்கு தான் நான் உல்ஃப் மேஜிக் பிகின்னம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேன் பண்ணிவிட்டு அந்த பிரியாணி இலையை எரித்து அந்த சாம்பில் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி ஊதி வச்சிடலாம். அதாவது வானத்தை நோக்கி ஊதி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா சிங்கில் கரைச்சிடலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷனில் எது முடியுமோ பண்ணுங்கள், டவுட்டே வேண்டாம். நான் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறேன், எனக்கு யூனிவர்ஸ் சக்ஸஸ் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு டவுட் வருது, இவ்வளோ பண்ணணுமா அவ்வளோ பண்ணணுமா, எதுவுமே கிடையாது. எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டைம் சேன் பண்ணுறதுக்கு. இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சின்ன டெக்னிக் பேப்பரில் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க. அந்த 8 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரபஞ்ச சக்தி இருக்கும். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு கூட 8 நிமிஷத்துலேருந்து 9 மணி வரைக்கும் கூட நீங்கள் சேன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ நீங்கள் இதில் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருமே மிராக்கிள் சக்ஸஸ் ஸ்டோரி போடுவீங்க. யூனிவர்ஸ் அதை கொடுப்பாங்க. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோடியில் ஒரு நாள்னே சொல்லலாம். 8 8 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபண்டன்ஸ், செல்வ செழிப்பை குறிக்கிறது. செல்வ செழிப்புனா வெறும் பணம் காசு மட்டும் வராது. சந்தோஷமாக வாழ்கிற எல்லாமே செல்வ செழிப்பு தான். உடல் நலம் செல்வ செழிப்பில் தான் வரும். உடல் நலம் ஆரோக்கியங்கிறது செல்வமில் தான் வரும். நிம்மதிங்கிறது செல்வமில் தான் வரும். சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது செல்வமில் தான் வரும். ஸோ 16 செல்வங்களும் வேணும்னு நினைக்கிறவங்க நாளைய டேவை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் மிராக்கிள் நடக்குது. நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறோம். பிரபஞ்சத்திற்கு கோடான கொடி நெஞ்சுகள். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே லக்கி தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வெற்றியை கொடுக்க போகிறாங்க. நம்பிக்கையோடு அந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.